தலைப்பு: மறைந்த பாதையும் ஜின்னும். காட்சி 1. காட்டுக்குள் ஒரு பயணம். பிரதீப் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பெரிய அட்வென்ச்சருக்கு வந்திருக்கான். வெஸ்டர்ன் காட்ஸோட டீப் ஃபாரஸ்ட்குள்ள. இது ஒரு டாக்குமெண்ட்ரிக்காக. அவன் கூட இருக்காங்க தீபா, ஒரு வரலாறு ஆராய்ச்சியாளர், அண்ட் மனோஜ், ஒரு டெக் காய். பிரதீப்: மனோஜ், உன் ட்ரோனை ரெடி பண்ணிட்டியா? இது அமேசிங்கா இருக்கும். மனோஜ்: பிரதீப், நீ என்ன ட்ரோன் பத்தி பேசுற? இது ரொம்ப ரிமோட் ஏரியா. சிக்னல் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. அந்த லோக்கல் ட்ராக்கரும் வார்னிங் கொடுத்துருக்கான். தீபா: மனோஜ், பயப்படாத. இங்க இருக்கிற ஆதிவாசி மக்கள் பார்த்தா இந்த ஃபாரஸ்ட் ஒரு புனிதமான இடம்னு சொல்றாங்க. கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா தான் இருக்கும். ட்ராக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தீபாவோட ரிசர்ச் காரணமாக அவங்க எல்லாம் ஒரு பயணம் போனாங்க. அந்த பயணத்துல பல ஹவர்ஸ் போனாங்க. டயர்டாகி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. மனோஜ்: என்னோட ஜிபிஎஸ் சிக்னல் போயிடுச்சு. என்னோட ஃபோன் கூட ஆஃப் ஆயிடுச்சு. இங்க ஏதோ ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. தீபா: எது ஸ்ட்ரேஞ்ச் இல்ல மனோ. இந்த லொகேஷனை பத்தி அந்த மனுஸ்கிரிப்ட்ல சொன்னாங்க. ஒரு ஜின் அடக்கம் செய்யப்பட்ட இடம். நம்ம அங்க நெருங்கி வந்துட்டோம். ஜின்னின் குரல்: ஸ்ட்ரேஞ்ச், ஸ்ட்ரேஞ்ச், ஸ்ட்ரேஞ்ச். மனோஜ்: யாரு? நான் அப்படி சொல்லவே இல்லை. பிரதீப்: யாரோ பிராங்க் பண்றாங்க. நம்ம முன்னாடி இருந்த ட்ராக்கரா இருக்கலாம். தீபா: பிரதீப், இந்த ஃபாரஸ்ட்குள்ள நம்ம தவிர வேற யாருமே இல்ல. அந்த மனுஸ்கிரிப்ட்ல சொன்னாங்க ஜீன்கள் மனுஷங்கள மாதிரி சத்தம் இமிட்டேட் பண்ணுவாங்கன்னு. காட்சி 2. கல்வெட்டுகளின் மாயம். முன்னாடி போறாங்க. அவங்க நிறைய விசித்திரமான விஷயங்களை பார்த்தாங்க. கல்வெட்டுகளின் பார்த்தாங்க. அந்த கல்வெட்டுகளில் ஏதோ ஒரு மறைந்து விட்ட பழங்கால கிணறு சுத்தி இருந்தது. அந்த கிணறு ஓட காரணம் அந்த ஜீன் அடக்கம் செய்யப்பட்ட இடம்தான். மனோஜ்: எனக்கு கோல்டு ஆகுது. இந்த வெயில் காலம் தான், ஆனா இது ரொம்ப சில் ஆகுது. தீபா: இந்த சர்ப்பங்கள் ரொம்ப பழசு. இது ஒரு ஜின்னை ட்ராப் பண்ண செய்யறாங்க. ஒரு மௌல்வி ஒரு ஜின்னை இந்த கிணறுக்குள்ள ட்ராப் பண்ணிட்டான். பிரதீப்: தீபா, ஏதோ ஒரு மீட் தான். இந்த ஜீன்ஸ் நம்மள ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஜின்னின் குரல்: நம்ப மாட்டியா? நம்ப மாட்டியா? மனோஜ்: சத்தம் கேக்குது. என்னோட தலையே வெடிக்குது. அந்த ஜின் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. அந்த ஜின்னின் மாயை யூஸ் பண்ணுது. அந்த ஜின்னின் மனோஜை ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணுது. மனோஜை செப்பரேட் பண்ண பார்க்குது. அந்த ஜின் மனோஜை ஏதோ ஒரு பயங்கரமான மாயில ட்ராப் பண்ணுது. திடீர்னு மனோஜின் பயந்து அலறல். பதட்டமாக ஓடி வரும் காலடி சத்தம். பிரதீப்: மனோஜ் எங்க போற? தீபா: பிரதீப், ஏதோ தப்பு நடக்குது. அந்த ஜின்னு அவன் கூட மைண்ட் கேம் விளையாடுது. காட்சி 3. மாயின் வலையில். இப்ப மனுஷ் தனியா இருக்கான். அவன் மைண்ட்ல அந்த ஜின் ஒரு மாயை கிரியேட் பண்ணிருக்கு. அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவனை கொல்ல பார்க்கணும்னு நினைக்கிறான். அந்த ஜீன் காட்டு ஜீனோட கதையை சொல்லுது. அந்த ஜீன் சொன்னது 100 வருஷம் முன்னாடி அது ஒரு மிகப்பெரிய சக்தியான ஜின்னா இருந்தது. ஒரு மல்வி அதை ட்ராப் பண்ணிட்டான். இப்ப அது பழி வாங்க பாக்குது. திடீர்னு ஒரு ஃபிளாஷ்பேக். மௌல்வியின் குரல்: காட்டு ஜீன், நான் உன்னைய அடிச்சு போட்டேன். நீ இந்த கிணறுக்குள்ள இருப்ப. யாரும் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. காட்டு ஜீன் ஒரு பயங்கரமான குரலில்: நான் மௌல்விக்கு தப்பு பண்ணிட்டேன். ஆனா நான் ரிவெஞ்ச் எடுக்க மாட்டேன். இப்போ ஒரு மனுஷன் வந்து என்னை விடுதலை பண்ணிட்டான். நான் அவனை பழி வாங்கணும். பிறகு பிரதீப் மற்றும் தீபாவின் குரல் சத்தம். ஆனால் அவள் வேற மாதிரி இருந்துச்சு. காட்டு ஜீன் பிரதீப்பின் குரலில்: மனோஜ், நீ யூஸ்லெஸ். நம்ம த்ரெஷருக்கு முன்னாடி. காட்டு ஜீன் பிரதீப்பின் குரலில்: மனோஜ், நீ யூஸ்லெஸ். நம்ம புதையலுக்கு நீ தடையா இருந்த. நாங்க உன்னைய கொல்லணும். மனோஜ்: பிரதீப், இல்ல நீங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. காட்சி 4. வாக்குறுதியும் பாதையும். இப்ப பிரதீப்பும் தீபாவும் தான் நம்பி இருக்கணும். அந்த ஜீன் தந்திரிகளை யூஸ் பண்ணுது.
அவங்க பயமும் குற்ற உணர்ச்சியும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண பார்க்குது. அந்த ஜீன் அவங்கள பிரிக்க போகுது. அந்த ஜீன் அவங்கள மாயையோட ட்ராப் பண்ண பார்க்குது. காட்டு ஜீன் டீப்பா குரலில் பிரதீப் கிட்ட, பிரதீப், நம்ம மனோஜை விட்டு போகணும், அவன் தண்டனையை அடையணும். பிரதீப் தைரியமாக, டீப்பா அப்படி சொல்ல மாட்டான், அவன் எங்க ஃப்ரெண்ட், நம்ம அவனை காப்பாற்றணும். ஆனா தீபா பயத்தோடன், பிரதீப், அந்த மௌல்வி ஒரு கல்வெட்டுகன் எழுதியிருக்கான், அந்த ஜீனை மறுபடியும் ட்ராப் பண்ண ரகசியம் ஒரு குகைக்குள்ள மறைக்கப்பட்ட சிற்பங்களுக்குள்ள வச்சிருக்கான். அதுல ரீச்சுவல் இருக்கு. நம்ம அதை பண்ணிட்டா நம்ம அந்த கேர்ஸை பிரேக் பண்ணிடலாம். அந்த மறைக்கப்பட்ட சிற்பங்கள் ஒரு குகைக்குள்ள இருந்துச்சு. அந்த ஜீன் அட்டாக் பண்ண முடிவு பண்ணிடுச்சு. அந்த ஜீன் அவங்க தைரியத்தையும் சோதிச்சு பார்க்க போகுது. அந்த ஜீன் அவங்கள பலி கொடுக்கணும்னு முடிவு எடுத்துருச்சு. திடீர்னு காட்டிலிருந்து ஒரு பயங்கரமான குமுறல் நிறைந்த கர்ஜனை, திடீரென பலத்து காற்று வீச சத்தம், மரம் உடைந்து வில்லும் சத்தம். காட்சி 5. ஒரு வேட்டையோட முடிவு. கிளைமேக்ஸ் நெருங்கியது. அந்த சிற்பங்கள் இருந்து தடயங்கள் அவங்கள ஒரு நீர்வீழ்ச்சி கிட்ட கூட்டிட்டு போனது. அங்கத்தான் அந்த ஜின் சக்தியாக இருந்தது. அந்த ஜின்னின் உண்மையான உருவத்தை காட்டுச்சு. ஒரு நீர்வீழ்ச்சியின் சக்தி வாய்ந்த கிட்டத்தட்ட பயங்கரமான இரைச்சல் காற்று இயக்கிற்கு மாறான சக்தியோடு வெடித்தது. ஜின்களின் குரல் ஒரே நேரத்தில் அனைத்து திசைகளும் இருந்து வருவது போல தோன்றும் ஒரு அதிர்வு. காட்டு ஜின் ஒரு பயங்கரமான குரலில், மனிதர்களே, நீங்கள் இங்க வந்தது ஒரு செத்த மனுஷனோட பொய்யாலத்தான். அந்த மௌல்வி என்னை கிணறுக்குள்ள அடிச்சு போட்டான். ஆனால் அவன் என்னை வழிபாடு பண்ணான். அவன் தான் எனக்கு இந்த சக்தியை கொடுத்தான், இந்த காட்டுக்கு பாதுகாவலராக. அப்பத்தான் ஒரு பயங்கரமான உண்மையை அவங்களுக்கு புரிந்தது. அந்த சிற்பங்கள், அந்த தடயங்கள், அந்த பயணம், அதெல்லாம் ஒரு ட்ராப் தான். அந்த மௌல்வி அந்த ஜின்னை கைதி பண்ணல, அவன் அதை சேவை பண்ணிருக்கான். இப்ப அவங்க அந்த கருவறை கிட்ட வந்து தன்னைத்தானே சரணடைந்துட்டாங்க. அந்த ஜின் உருவம் மாறியது. ஒரு பாதுகாவலராக இல்லை, ஒரு பயங்கரமான மிருகம் உருவமாக. நீர்வீழ்ச்சி சக்தியுடன் கலக்கும் ஒரு தளவான தொண்டை வள்ளி மிகுந்த உருமல். ஜின்களின் வடிவம் மாறி காட்டு ஜின் சிரிக்குது, கால் ஓர்சம் சத்தம் போல. என்னை அமைதியாக விட்டு நீங்க தான் என்னை விடுதலை செய்து விட்டார்கள். இப்ப நான் திறக்கப்பட்டேன். நீங்கள் தான் என் முதல் விருந்து. நீங்கள் முடிக்க நினைத்த சாபம் அது சாபம் இல்லை. அந்த ஜீனோட பயமுறுத்தும் சிரிப்பு அந்த பள்ளத்தாக்கில் எதிரொலித்தது. ஒரு முடிவு, அலறினால் நிறைந்த சத்தம் அவர்களின் நம்பிக்கையை முழுதும் விழுங்கியது. அந்த காடு ஒரு காலத்தில் அழகான இடமாக இருந்தது, இப்ப ஒரு சமாதி போல இருந்தது. அந்த நண்பர்கள் அந்த குழப்பத்தில் பிரிந்து விட்டார்கள். இப்ப இறைத்தான். ஒரு தப்பித்தல் இருக்காது, மீட்பு இருக்காது, கடைசி போராட்டம் இருக்காது, அமைதிதான். ஒரு பலமான எதிர்நோடிக்கும் காற்றின் சத்தம், அடுத்தடி அதன் அடிப்புறம் வழியை ஓலும் சத்தம், ஒரு நீண்ட மேலான அமைதி. கடைசியாக அந்த அருவியின் தூரத்தில் கிளியான சிரிப்பு மட்டும் மீண்டும் கேட்குது.